गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்கிற ஆன்மீக தகவல்கள், ஜோதிட குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். மார்ச் மாதம் 23ஆம் நாள், இன்றைய கிழமை சனிக்கிழமை, பங்குனி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய திதி ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம். நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் உத்திராடம். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் சூரியன், புதன், ராகு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். இப்பொழுது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியில் இருக்கிற குருவை சனி பகவான் பார்க்கிறாரு. குரு சுக்கிரன் சாரம் வாங்குறாரு, சனி பகவான் ராகு சாரம் வாங்குறாரு. லாபமும் இருக்கும், விரயமும் நிறைய இருக்கும். தனஸ்தானத்துல செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால தனவரவு அபரிமிதமாக இருக்கும். 3ஆம் இடத்துல புதன் நீசமாகி விரயஸ்தானத்துல அமர்றதுனால சகோதர வழியில நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் ஸ்தானம் நன்றாக இருக்கிறதுனால தாய் உடல்நிலையில நல்லபடியா இருப்பாரு. புத்திரஸ்தான சந்திரன் இருக்கிறதுனால பிள்ளைகளால லாபம் நிறைய உண்டு. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக நுணுக்கங்கள் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால கூட்டு தொழில லாபம் அள்ளிக்கிட்டு வரும். 8ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தால் லாபம் வருவதற்கான நல்ல நாளா இருக்கு. 9ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால தந்தை வழியில லாபம் நிறைய கிடைக்கும். 10ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறதுனால தொழில், உத்தியோகம் இது ரெண்டுமே நல்லபடியா நடக்கும். 11ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால தொழில் மூலம் லாபம் நிறைய இருக்கும். 12ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகு இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகன். உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்துல நின்று குருசாரம் வாங்கி இருக்கிறதுனால தொழில்ல விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல நீசமாகிறாரு, அதனால லாபமும் குறைவாக வரும். சகோதர ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய்க்கு ஆதரவாக இருப்பீங்க. தாய் ஸ்தானத்துல சந்திரன் சுக்கிரன் சாரம் வாங்கி இருக்கிறதுனால ஆடம்பரமான வண்டி, வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல நாளா இருக்கு. புத்திரஸ்தானத்துல கேது பகவான் சந்திரன் சாரம் வாங்கி இருக்கிறதுனால குழந்தை தாமதம் ஏற்படும். குழந்தை பிறக்கும் போது முத்தான குழந்தைகளாக பிறக்கும். 6ஆம் இட குரு பார்வையினால நோய், கடன், வழக்குகள் இதுல இருந்தெல்லாம் சீக்கிரமா விடுபட்டுருவீங்க. களத்திரஸ்தானத்துல சனி பார்வை விழறதுனால திருமணங்கள் தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆயுள் ஸ்தான குரு பார்வையினால ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். பாகியஸ்தானம் பலமா இருக்கிறதுனால தந்தை வழி சொத்துகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ஸ்தானத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால தொழில் நன்றாக நடக்கும். லாபஸ்தானத்துல சூரியன், புதன், ராகு இவங்கெல்லாம் இணைஞ்சிருக்கிறதுனால தொழில்ல லாபம் நிறைய இருக்கும். விரயஸ்தான குருனால தொழில்ல சிறு தடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி நீசத்திலிருந்து வெளிவந்துட்டு இருக்கிறாரு. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விட்டுட்டு இருக்கீங்க. தனஸ்தானாதிபதி சுக்கிரன் சாரம் வாங்கி இருக்கிறதுனால தந்தை வழியில குடும்பத்துக்கு ஆதாயம் நிறைய இருக்கும். சகோதர ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தின் ஆதரவு சகோதரருக்கு நிறைய இருக்கும். தாய் ஸ்தானத்துல கேது அமர்ந்து இருக்கிறதுனால தாயின் மனநிலையில கொஞ்சம் பிற்போக்கான நிலை இருக்கும். புத்திரஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 6ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. களத்திரஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால விரைவில் திருமணம் கைகூடும். ஆயுள் ஸ்தானம் நல்லா இருந்தாலும்
இது துன்பம் நீங்கிற நிலையில இருக்கு. பாக்கியஸ்தானத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால தந்தை வழியில ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ஸ்தானத்துல புதன், ராகு, சூரியன் இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால தொழில்ல ஈடுபட முடியாம இருப்பீங்க, தொழிலுக்கு போக முடியாத நிலையில இருப்பீங்க. லாபஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால தந்தை வழியில லாபம் நிறைய இருக்கும். விரயஸ்தானத்துல செவ்வாய் பார்வை பார்க்கறதுனால மருத்துவ விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களோட ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி அன்பர்களே, ராசி நன்றாக இருக்கிறதுனால நலமுடன் நிம்மதியாக இருப்பீங்க. தனஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறாரு. உங்களால குடும்பத்துக்கு பணவரவு நிறைய இருக்கும். சகோதர ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்புகள் குறித்து ஒரு விரக்தி நிலை இருக்கும். தாய் ஸ்தானத்துல குரு பார்வை விழறதுனால மேல்நிலை கல்வியில நீங்க நல்லபடியா படிச்சு முடிப்பீங்க. புத்திரஸ்தானத்துல சனி பார்வை விழறதுனால குழந்தை பேறு ஏற்படுவதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். 6ஆம் இடத்துல குரு பார்வை விழறதுனால நோய், கடன், வழக்கு, விரயங்கள் இதுலெல்லாம் இருந்து விடுபட்டுருவீங்க. களத்திரஸ்தானம் நன்றாக இருக்கிறதுனால திருமணம் விரைவில் கைகூடும். ஆயுள் ஸ்தானத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இணைவு பெற்று இருக்கிறதுனால பெண்கள் வழியில ஏதாவது அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாக்கியஸ்தானத்துல புதன், ராகு, சூரியன் இவங்கெல்லாம் இணைவு பெற்று இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில பின்னடைவான ஒரு நிலை இருக்கும். தொழில் ஸ்தானத்துல குரு, சனி பார்வை விழறதுனால தொழில்ல மந்தமான நிலை இருக்கும். லாபஸ்தானத்துல செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தால் லாபம் நிறைய கிடைக்கும். விரயஸ்தானம் நன்றாக இருக்கிறதுனால நிம்மதியான தூக்கம் வரும். உங்களோட ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கிறாரு, சுக்கிரன் சரம் வாங்கி இருக்கிறாரு. இன்னைக்கு அலங்கார பிரியராகவே இருப்பீங்க. தனஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணம் மேலோங்கி இருக்கும். சகோதர ஸ்தானத்துல குரு பார்வை விழறதுனால சகோதரர் வாழ்வுல முன்னேற்றம் நிறைய இருக்கும். தாய் ஸ்தான சனி பார்வையினால உயர்கல்வியில சின்ன சின்ன தடைகள், தடங்கல்கள் இதெல்லாம் போகும். புத்திரஸ்தானத்துல குரு பார்வை விழறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு நல்ல வாய்ப்பான நாளா இருக்கு. 6ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால தொடை சம்பந்தமான பிரச்சனைகள், பல், எலும்பு இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கடன் தொல்லைகள் பெரிதாக இருக்காது. களத்திரஸ்தானத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால மனைவிக்கு உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆயுள் ஸ்தானத்துல புதன், ராகு, சூரியன் இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால வேலையில வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாக்கியஸ்தான குருவை சனி பகவான் பார்க்கறதுனால கோவில்கள் வேலைகள்ல கொஞ்சம் தாமதமான நிலை இருக்கும். தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பார்வை விழறதுனால தொழில்ல வேகம் அதிகமாக இருக்கும். லாபஸ்தானம் நன்றாக இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் மூலம் லாபம் நிறைய வரும். விரயஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, இன்னைக்கு ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தன வரவும் அபரிமிதமாக இருக்கும். குடும்ப சூழ்நிலையும் நன்றாக இருக்கும். விளையாட்டுகளில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். மனம் தெளிவு உண்டாகும். மனதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இன்னைக்கு தெளிவான மனதோடு இருப்பீங்க. கால், ரத்தம், ஹார்மோன் இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமணத்துல ஒரு தாமதமான நிலை இருக்கும். நோய் தீவிர நிலையை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால மருத்துவரை உடனே பார்த்துருங்க. தந்தை உடல்நிலையில குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் இன்னைக்கு நன்றாக நடக்கும். லாபம் நன்றாக வரும். லாபத்தில் சிறு பங்கு விரயமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. துலாம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கீங்க. பண வரவு கொஞ்சம் சுமாரானதாக இருக்கும். எடுக்கும் வேலைகள் எல்லாமே வெற்றிகளும் முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும். பண்ணை சம்பந்தமான வேலைகள், பண்ணை விவசாயம் இது எல்லாமே நல்லா நடக்கும். குழந்தை பேறுகளில் கொஞ்சம் தாமதமான நிலை இருக்கு. நரம்பு நோய், உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணம் ஆகுவதற்கும் கொஞ்சம் காலதாமதமான நிலையே இருக்கு. வியாதியால ஏதாவது ஒரு துன்ப நிலைக்கு நீங்க ஆளாவீங்க. வெளிநாடு சம்பந்தமான வேலைகள்ல எல்லாமே இன்னைக்கு லாபகரமான நாளா இருக்கு. தொழில் சிறப்பாக அமையும். தொழிலில் லாபமும் நிறைய கிடைக்கும். வயிற்று வலி, குடல் சம்பந்தமான பிரச்சனைகள்னால மருத்துவ விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர்.
விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் சோம்பலாக மந்தமாக உணர்வீங்க. தனவரவு, குடும்பம், பேச்சு இது எல்லாமே நல்லா இருக்கும். சகோதர வாழ்க்கையில் மேன்மையான நிலையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாரு. தாயின் உடல்நிலையுள்ள கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வீடு, வண்டி இது சம்பந்தமான கடன்கள் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உறவில் வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலையில் இடையூறு, வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் இருந்து இப்போ சரியாகிடும். தந்தை வழியில் சொத்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வீடு, வண்டி இது சம்மந்தமான வாடகைகள் இது சம்மந்தமான தொழில்கள் செய்கிறவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். பெரிதான தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் குறைவாக இருக்கும். விரயங்கள் குறைந்து நிம்மதி பெருகும் நல்ல நாளாக இருக்குது. உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி நேயர்களே, உங்களோட சுய மதிப்பு, மரியாதை, கௌரவம் இது எல்லாமே இன்னைக்கு உயர்வாக இருக்கும். பணவரவு அமோகமாக இருக்கும். பெண்கள் வழியில் கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக போகும். பூர்வீகத்தில் உங்களோட பெயருக்கு ஏதாவது களங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திருமண பேச்சுகள் சீக்கிரத்திலேயே கைகூடும். ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இறை சார்ந்த தொழில்கள் சிறப்பானதாக நடக்கும். லாபம் பல மடங்கு பெருகும். தேவையில்லாத செலவுகளை செஞ்சு நீங்களா விரயத்தை ஏற்படுத்திக்குவீங்க. உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, உங்களோட பெயருக்கு மதிப்பு, மரியாதை இது எல்லாமே இன்னைக்கு கூடும். தனவரவு இன்னைக்கு நல்லா இருக்கும். விளையாட்டுகளில் வெற்றிகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். வண்டி, வீடு இதில் ஏதாவது பழுதுகள் ஏற்பட்டு அதனால் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தை பேரிலும் கொஞ்சம் காலதாமதமாகும். நரம்பு, ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை, தோள்பட்டை சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திருமண வரன் கைகூடி வரும். ஏதாவது வியாதியினால் துன்ப நிலைக்கு ஆளாவீங்க. இறை சம்பந்தமான வேலைகள் எல்லாமே நல்லா நடக்கும். உங்களோட தொழிலும் சிறப்பாக இருக்கும். லாபம் வருவதில் கொஞ்சம் காலதாமதமாகும். விரயங்கள் பெருமளவு குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, இன்னைக்கு ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க. பண வரவுல கொஞ்சம் தட்டுப்பாடான நிலை இருக்கும். ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தாயின் உடல்நிலையில் சிறு சிறு குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மார்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மனைவியின் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத வீண் பழிகள் உங்களை சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழியில் ஆதாயம் நிறைய கிடைக்கும். தொழிலையும் சிறு சிறு மந்த நிலை இருக்கும். இன்னைக்கு சகோதர வழியில் இன்னைக்கு லாபம் அதிகமாக இருக்கும். நல்ல தூக்கம் வரும். நிம்மதியான நாளாக இன்னைக்கு இருக்கும். உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன். மீன ராசி அன்பர்களே, ஒரு குழப்பமான மனநிலையில் இன்னைக்கு இருப்பீங்க. வரவு பணவரவு வந்தாலும் அதிக செலவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நடக்குமான்னு கேட்டால் இன்னைக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். தாயின் ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்குது. குளிர் சம்பந்தமான நோய்கள் உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திருமணம் காலதாமதமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆயுள் தீர்க்கமான நிலையில் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சின்ன சின்ன குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் முன்னேற்றம் நிறைய இருக்கும். லாபமும் நன்றாக வரும். பணம் மட்டும் பல வழிகளில் செலவாகும். உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனலில் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.